கரூர் அருகே மாட்டுச் சந்தையில் பல மடங்கு அதிகம் சுங்கம் வசூல் செய்யும் நபரின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று தகாத வார்த்தைகளால் பேசிய காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி வியாபாரிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். உப்பிடமங்கலத்தில் கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற மாட்டுச் சந்தையில் பல மடங்கு சுங்கம் வசூலிப்பதை கண்டித்து விவசாயிகள், வியாபாரிகள் சாலை மறியல் மற்றும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சம்பவ இடத்திற்கு சென்ற வெள்ளியணை காவல் நிலைய ஆய்வாளர் முத்துக்குமாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆய்வாளர் முத்துக்குமார் தகாத வார்த்தைகளால் பேசியதாக தெரிகிறது. இந்த நிலையில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் பல மடங்கு அதிகம் சுங்கம் வசூல் செய்யும் நபரின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும், தகாத வார்த்தைகளால் பேசிய காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி புகார் மனு அளித்தனர். அங்கே உப்பிடமங்கலம் பேரூராட்சிக்கு உட்பட்ட வார சந்தை ஏல விட்டாங்க. அதில் பல முறைகேடு நடைபெற்றிருக்குது. அதாவது ஒரு தாரணைன்னு சொல்லி 20 மடங்குக்கு மேலே சுங்கம் வசூல் போட்டிருக்காங்க. அதுலேயும் நிபந்தனைலாம் எதுவுமே இல்லை. அப்படி ஒரு ஏலம் விட்டு அது 1.5 கோடிக்கு மேலே ஏலம் எடுத்து ஒரு மாட்டுக்கு பல முறை சுங்கம் வாங்குறாங்க. இறக்குன்னா சுங்கம், வெளியே வந்தால் சுங்கம், வேனில் ஏற்றும் போது சுங்கம், இப்படின்னு கிட்டத்தட்ட 2000 ஒரு மாட்டுக்கு 2000 ரூபாய்க்கு மேலே வாங்குறாங்க. ஏன்னு கேட்டால் அடி ஆட்கள் எல்லாம் ஒரு 30 பேர் அடி ஆட்களோட அராஜகம் பண்ணி நீ வரியா இல்லை நீ வெளியில் வந்தீங்கன்னா அவ்வளோதான், உயிர் அவ்வளோதான், நீ மணப்பாறை சந்தை வந்துருயா பார்த்துக்கலாம் இப்படின்னு மிரட்டுறாங்க. பொதுமக்கள் விவசாயிகளை பயந்து போய் அன்னைக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. சனிக்கிழமை அன்னைக்கு பிரச்சனையானதுக்கு காவல்துறை எந்த ஒரு நிலைமை தெரியாமல் முதல்ல பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. காவல்துறை இருக்காங்க, உதவி ஆய்வாளர் இருக்காங்க, வெளிநை காவல் உதவி ஆய்வாளர். அப்படி இருந்தும் காலதாமதம் இங்கே பார்ப்போம், எல்லாத்தையும் அட்ரஸை வாங்குன்னு மிரட்டுறாரு. இது இந்த ரொம்ப அராஜகம் உச்சகட்டத்தில் இருக்குது. அதே போல் ஈஓ, அங்கே பஞ்சாயத்தில் ஈஓ கேட்க போனால் அவங்க எல்லாம் கட்டடம் கட்டியிருக்குங்க, அதெல்லாம் அரசுக்கு பணம் வேணும், இதெல்லாம் எதாக இருந்தாலும் போய் நீ கலெக்டர்கிட்ட பேசிக்கிங்க, இங்கெல்லாம் பேசுகிற வேலை வேண்டாம், எதாக இருந்தாலும் கலெக்டர் எல்லாம் போர்டு கொடுத்துருக்குது, போர்டு தீர்மானம். விவசாயிகளும் வியாபாரிகளும் தொழிலை விட்டு நசுங்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் இன்றைக்கி கலெக்டர்கிட்ட முடிவெடுத்து கொடுத்துருக்குறோம். எல்லாம் இது நடைமுறைப்படுத்தலை, இல்லை அந்த காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கையில், இல்லை பேரூராட்சியில் சரியான பதில் இல்லாமல் அவங்க இந்த அலட்சிய போக்கோடு இருந்தாங்கன்னா இந்த போராட்டம் பெரிய அளவில் வெடிக்கும்.